ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக ரொமான்ஸாக காமெடியாக ரொம்பவுமே ஃபன் கலாட்டாவாக இருந்துச்சு. இப்போ மீனா எல்லா இடத்துலையும் போய் ஆர்டர் பிடிச்சி ரொம்ப சீக்கிரமாக பெரிய ஆளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடி சிந்தாமணி வந்துட்டு பேசும்போது முத்துவுமே மீனாவை பாராட்டினது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடியை அப்படியே கண்ணாலேயே மிரட்டி வச்சுட்டாரு. வந்திருந்தால் கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக ஆனால் பிரச்சனை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. முத்துவும் சும்மா விட மாட்டார். இது ஒரு பக்கத்து கதை போயிட்டு இருந்தால் இன்னொரு பக்கத்து அந்த பணம் திருட்டிட்டு ஓடி போனவங்கள முத்து மீனாவும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நல்லபடியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது பொறுக்காத ரோகிணி பொறாமப்பட்டு இன்றைக்கி நீங்களாம் ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்களே போய் பெரிய பிரச்சனையில் மறுபடியும் மாட்டுறாங்க. அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பராக குட்டி ப்ரோமோவில் காட்டிட்டாங்க. என்ன கதைன்னு பார்த்தா, இப்போ ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டு வித்யா இருக்காங்களா, அவங்க 2 பேரும் போய் சிட்டியை பார்க்குறாங்க. சிட்டியை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எங்கள்கிட்ட 30 லட்ச ரூபா பணம் திருட்டிட்டு போனால அந்த திருடன் ஏற்காடில் இருக்கிறாங்க, ஏற்காடு கொடைக்கானலில் இருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோ கோயிலில் இருக்குது, நீ தான் போய் அந்த ஃபுட்டேஜை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி போய் ரவுடி இவங்கெல்லாம் கேட்டால் அந்த ஃபுட்டேஜ் கொடுப்பாங்களா, மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வருங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். மீனா கேட்குறாங்கன்னா, மீனா ரொம்ப நல்லவங்க, அவங்க அம்மா அங்கேயும் முன்னாடி பூக்கடை வச்சுருக்காங்க, நல்லா பழக்கம் இருக்குது தெரியுங்கிறதுனால வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ ரவுடி போய் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கத்து என்னென்னா, இப்போ அது சம்மந்தமாக வர பிரச்சனையிலையும் கண்டிப்பாக ரோகிணி தான் மாட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ருசிகண்ட பூனை பால் அப்படிங்கிற மாதிரி இப்போ சிட்டி ஏற்கனவே ரோகிணியை மிரட்டி பணம் வாங்கி பழவிட்டாங்க. அப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை லட்டு மாதிரி 30 லட்சம் கிடைக்குதுன்னா சிட்டி சும்மா இருப்பாங்களா? அப்போ இதெல்லாம் ரோகிணி யோசிக்க வேணாமா? அப்போ செஞ்சது பூமரங்க மாதிரி திருப்பி ரோகிணிக்கு தானே ஆகணும். அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு வருஷமாக அடுத்த பிரச்சனையில் மாட்டுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கான குட்டி ப்ரோமோவில் தெரிஞ்சு போச்சு. இப்போ திருடங்கிட்டே சாவி கொடுத்த மாதிரி ரோகிணி போய் இப்போ சிட்டிக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி 30 லட்ச ரூபா பணம் இருக்குது இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறலாம் சொன்னதுனால இப்போ அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவங்களே திருப்பிக்கிட்டு இப்போ பாதி பணம் நான் கொடுக்குறேன், நான் கிடைக்கலன்னு சொல்லுன்னு சொன்னால் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படிலாம் கதையை சுற்றி கொண்டு போவாங்க. நம்ம இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குன்னா, சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல எபிசோடுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இவங்க எக்கச்சக்கமான கதை வச்சிருக்கிறதுனால அடுத்து எந்த ட்ராகில் கதையை கொண்டு போவாங்கன்னே தெரியல. ரோகிணி சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்தாவே மொத்தமாக எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுக்கே விஜயா ரோகிணியை உண்டு இல்லைன்னு பார்த்துட்டாங்க. அதனால் பார்க்கலாம் அடுத்தடுத்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக மீனாவோட விஷயத்தை தான் அடுத்து ஹைலைட் பண்ணி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது சம்மந்தமாக ப்ரோமோ வந்துச்சுன்னா தெளிவாக நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.